ஹாய் விவர்ஸ். தமிழ்நாட்டில 2ஆம் நிலை காவலர்களுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது 21 ஆகஸ்ட் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ 3644 வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல்ல 2ஆம் நிலை காவலர் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல தமிழ்நாட்டில நடக்கக்கூடிய பல்வேறு அரசு பணிகள் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன், அதோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், அதோட இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான சிலபஸ் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸ் நம்மளோட சேனல்ல ரெகுலரா வரும். ஸோ நம்மளோட 2ஆம் நிலை காவலர் சம்மந்தப்பட்ட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஃப்ளோ சார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக ஆகஸ்ட் 21ஆம் தேதி டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 3644. ஸோ இந்த 3644ல் ஃபயரு, ஜெயில் வார்டன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர், டிஎஸ்பி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடடு. ஸோ டோட்டல் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 3644. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 செப்டம்பர், அதாவது 21 ஆகஸ்ட்லேருந்து 21 செப்டம்பர் வரைக்கும் அந்த 30 டேஸ் ஆஃப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது வந்து பிழை இருக்குது, ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 25 செப்டம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அப்ளிகேஷன் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில்டர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வெளியிடுவாங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு குறைஞ்சது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அல்லது 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வெளியிடுவாங்க. ஸோ அதுக்கு ரிட்டன் எக்ஸாம் டேட் வந்து 9 நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 9 நவம்பருக்கு ஒரு 10 டேஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ அக்டோபர் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 10 லட்சம் பேரில் வந்து எத்தனை பேருக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் சான்சஸ் இருக்குது, எந்த மாதிரியெல்லாம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து 60+ மார்க் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அந்த வீடியோ இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இப்போ காமன் ஆயிடுச்சு. ஸோ எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பணிகளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கட்டாயம். ஸோ அந்த வகையில் இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வந்து தமிழ் எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 80 மார்க்குக்கு வந்து இருக்கும். அதில் வந்து 40% ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க. உங்களோட ரிட்டன் எக்ஸாம் பேப்பர் நீங்கள் தமிழில் வந்து குவாலிஃபை ஆனீங்கன்னா மட்டும்தான் உங்களோட பார்ட் 2 மெயின் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷனுக்கே போகும். ஸோ நீங்கள் தமிழில் வந்து பாஸ் ஆக வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் அப்படிங்கிறத வந்து பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்து மார்க் க்ரைட்டீரியா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதில் 80 மார்க் வாங்கினீங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 அப்படிங்கிறது மெயின் எக்ஸாமு. ஸோ அந்த மெயின் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 70 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், சைக்காலஜி, ரீசனிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும். இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 40 டேஸ் ஆர் 50 டேஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கலுக்கு உண்டான அந்த கேண்டிடேட்ஸோட அந்த ஐடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் அப்ளை பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க, இவங்கெல்லாம் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க. அந்த ஹால் டிக்கெட்லேயே அந்த நம்பர் வரும். ஸோ அது வெளியிடுவாங்க. ஸோ அதில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஈவெண்ட் போக முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் ஈவெண்ட் போகும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஹைட்டு, செஸ்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியாக்குள்ளே வரீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு ஃபில்டர் ப்ராசஸ் நடக்கும். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபில்டர் ஆப்ஷன் தான். அதுக்கப்புறமா ஹைட்டு, செஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க. ஸோ ஹைட்டு, செஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் 1500 மீட்டர் வந்து எலிஜிபிலிட்டி மாதிரி அது. ஸோ நீங்கள் 1500 7 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து நீங்கள் கிரவுண்ட் லெவலில் வந்து ஓடி முடிப்பீங்க. அதுக்கப்புறமா அதில் அந்த டேயில் யார் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு மெயின் ஃபிசிக்கல் ஈவெண்ட், அதாவது 100 மீட்டர், 400 மீட்டர்ஸ், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், அதுக்கப்புறம் ரோப் ஏறுறது. ஸோ இது 3க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு பர்டிகுலர் டே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர் கிரவுண்ட் இருக்குது அப்படின்னா அந்த கிரவுண்டில் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் இந்த 1500 எலிஜிபிள் டெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு நடக்குது அப்படின்னா, அப்போ அந்த 2 டேஸில் பாஸ் ஆகிறவங்கள வெவ்வேறு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜனவரி 1ஆம் தேதி வந்து அந்த ஃபிசிக்கல் ஈவெண்ட்டுக்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு அதுக்கப்புறம் 1500 நடக்குது அப்படின்னா, அதிலேருந்து ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஈவெண்ட்டுக்கு உண்டான டேட் வந்து சீல் வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் கொண்டு போகிற அந்த ஹால் டிக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சீல் வச்சு அந்த டேட்டோட மென்ஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோட சிலபஸ் நம்ம என்ன பண்ணால் இதில் 60+ மார்க்ஸ் ஈஸியாக வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ தமிழ் பார்ட் 1 அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா பார்ட் 1ல் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து
அந்த 80 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஸோ அப்போ தமிழ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இது வந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் அப்படிங்கிறனால ஸோ 6 to 10 அதுதான் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். அதுலேயும் 6 to 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம்ஸ் ஆஃப் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக வந்து கேட்பாங்க. ஸோ இதில் தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகிள்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், வெப்ஸ், ஆன்டனிம்ஸ், சினானிம்ஸ் இதுதான் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ இலக்கணம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இலக்கணம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமாக படிக்கணும். ஸோ லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10ல் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட்டரியாக திருக்குறள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 10 திருக்குறள், 20 திருக்குறள், 30 திருக்குறள்னு சொல்லிட்டு செய்யுள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்கும். தொல்காப்பியம், கம்பராமாயணம், சங்க இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த 10 பாட்டு, 8 தொகை அதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எப்படி தமிழை ஈஸியாக கவர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செய்யுள் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குறள். அந்த திருக்குறள் எழுதுனது யார்? திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவர் எங்கே பிறந்தார்? அந்த திருவள்ளுவருக்கு யாராவது ஆசிரியர் இருக்காங்களா? அந்த திருவள்ளுவரோட குடும்பம், அந்த திருவள்ளுவர் வாழ்ந்த நூற்றாண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக படிச்சுக்கோங்க. ஒரு செய்யுள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செய்யுளோட ஆசிரியர் யார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th to 10th வரைக்கும் இருக்கிற புக்ஸில் எல்லா செய்யுளையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த செய்யுள்லாம் இருக்குது 6 to 10thலன்னு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த செய்யுளோட இயற்றியவர் யார்? அந்த இயற்றியவர் ஒவ்வொரு செய்யுளுக்கும் ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ கம்பராமாயணம்னா கம்பர், அதே மாதிரி தொல்காப்பியம்னா வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைனாக இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி இயற்றியவர் யாருன்னு போட்டுக்கோங்க. அடுத்து அவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டு, எந்த காலத்தில் இவங்க வாழ்ந்தாங்க, அதே மாதிரி எந்த மன்னருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து புலவராக இருந்தாங்க, அந்த மாதிரி எந்த மன்னருக்கு கீழே அவங்க வராங்க, அந்த மன்னருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள் கண்டிப்பாக அந்த மன்னரை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட சிறப்பு பெயர்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த புலவர்களோட குடும்பம் பற்றின விஷயங்கள், இவங்க எங்கே வாழ்ந்தாங்க, எங்கே பிறந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இப்போ திருவள்ளுவர் அப்படிங்கிறவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அடைமொழிகள் இருக்கும். அதே மாதிரி கம்பராமாயணம் எழுதிய கம்பருக்கு நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீராப்புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த சங்க இலக்கியங்கள், 10 பாட்டு, 8 தொகை ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்கள் இருப்பாங்க. அந்த ஆசிரியர்கள்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இயற்பெயர்கள் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இயற்பெயர்கள், அவங்கள வாழ்த்தி சொல்லப்பட்ட பெயர்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் டேபிளர் காலம் மாதிரி போட்டு டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி வந்து வெறும் செய்யுள் பேரை மட்டும் எழுதி வச்சு மேலே டேபிள் காலம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு டேபிள் காலம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இயற்றியவர், எந்த ஆண்டு இவங்க பிறந்தாங்க, இவங்க வாழ்ந்த ஊர் எது, இவங்க எந்த மன்னருக்கு கீழே ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக விட்டுருங்க. நீங்கள் படிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ளோ சார்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் ரைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃப்ளோ சார்ட் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளோ சார்ட்டில் நீங்கள் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ரெடி பண்ணி, இல்லைனா ஒரு சார்ட் ரெடி பண்ணி அதை ஜெராக்ஸ் கடையில் கொண்டு போய் கூட ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஒரு 20 காப்பி 25 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, டெய்லி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. ஸோ இது நீங்கள் இப்போ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இப்போ தப்பு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இதில் இருந்தால் கேட்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் லிட்ரேச்சரில் இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும் அந்த 80 மார்க்கில். ஸோ இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அண்ட் கல்ச்சர்னு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்ஸு, நம்மளோட கல்ச்சர் ட்ரெடிஷன்ஸு, மன்னர்கள் பற்றி, நம்மளோட தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் ஹிஸ்ட்ரி, தமிழ் சம்மந்தப்பட்ட அந்த ஹிஸ்ட்ரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6th to 10th புக்கில் வந்து தமிழ் புக்கில் இருக்கும். ஏதாவது கதை கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு மன்னரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நூற்றாண்டோட சிறப்புகள் பற்றி இருக்கக்கூடியது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படித்து வச்சுக்கோங்க. இதுவும் நான் சொன்ன மாதிரி வந்து பில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு டிப்ஸு தான். நீங்கள் வந்து 70க்கு வந்து 60+ வாங்குறீங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்நேரம் எல்லோரும் போய் இதுக்கு அப்ளை பண்ணவங்களாம் வந்து ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்துருப்பீங்க, ரிட்டனுக்கும் சேர்ந்துருப்பீங்க, ஃபிசிக்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க அங்கேயே நான் வந்து பார்த்திங்கன்னா 6 to 10th வரைக்கும் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் மாதிரி கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். இந்த குரூப் 4 குரூப் 2 வந்து எழுதுறவங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிறது தான். வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுத தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க, உங்களால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுங்கிறது தெரியும். அந்த மாதிரி நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்மளோட சேனலில் வீடியோஸ் பார்க்கும்போது நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 மார்க்ஸ் உண்டான கொஸ்டின் பேப்பர் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ அந்த 70 மார்க்ஸ் நீங்கள் வந்து ரைட் பண்ணி பாருங்கள், உங்களால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுதுன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பார்ட் 1 எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாங்கிறது வந்து பார்த்துட்டோம். அடுத்து பார்ட் 2A வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ். பார்ட்
2லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏ பார்ட் இருக்குது, பி பார்ட் இருக்குது. அதில் பார்ட் 2A வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், பார்ட் 2B வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி அண்ட் ரீசனிங். இதில் வந்து ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்க புக்கில் இருக்க ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். இன்டெப்த்தாக ஏதாவது 1 or 2 இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே தமிழாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், சைக்காலஜியாக இருக்கட்டும், ரொம்ப இன்டெப்த்தாக வந்து போக மாட்டாங்க. மேக்ஸிமம் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே புக் பேக் வந்து கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த புக் பேக் இருக்கிறதுல இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் வச்சு ஃபில்டர் பண்ணிங்கன்னா, நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா, நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் கூட நான் லிங்க் போடுறேன். புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்களே எழுதி பாருங்கள். சிலர்னால வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து கோச்சிங் சென்டர்லாம் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் இல்லாமல் வித் ஆப்ஷன்ஸோடு வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் டெஸ்ட் மேட்ச் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் ஃபுல்லாக இப்போ இந்த வீக் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீக்கில் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே வந்து நீங்களே உங்களுக்குள்ளே வந்து ஒரு சுய பரிசோதனை மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீக்கும் ஒரு சப்ஜெக்ட், இந்த வாரம் ஃபிசிக்ஸு, நெக்ஸ்ட் வீக் கெமிஸ்ட்ரி, அந்த வீக் பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் இன்னும் ஒரு 3 monthsக்குள்ளே இதை கவர் பண்ணிடலாம் எக்ஸாம் டேட்குள்ளே. அப்புறம் சோசியல் சயின்ஸ்னால் மன்னர்கள் மேக்ஸிமம் கிங்ஸ் பற்றி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி, பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் பற்றி இருக்கும். பொருளாதாரத்தை பற்றி, இந்திய பொருளாதாரத்தை பற்றி ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக்ஸ், இந்தியாவில் வந்து அரசியல் தலைவர்கள் அவங்கள பற்றி இருக்கும். ஹிஸ்ட்ரி, இந்தியாவோட ஹிஸ்ட்ரி, எந்தெந்த வருஷத்தில் என்ன நடந்துச்சு, சுதந்திர போராட்டம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கும் நான் சொன்ன மாதிரி தாங்க மேக்ஸிமம் புக் பேக்கில் இருந்தால் வரும். ஸோ புக் பேக்கில் இருந்து படித்து வச்சுக்கோங்க. அதாவது நம்மளோட பிரிட்டிஷ் படையெடுப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 1850க்கு மேலே 1950க்கு உள்ள. ஸோ இந்த 100 வருஷத்தில் இருக்கக்கூடியதை எந்த வெள்ளையினை வெளியேறு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயர் வைஸ் வந்து என்னென்ன நடந்திருக்கு 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் சோசியல் சயின்ஸ் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதே மாதிரி வீக்லி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்தீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுலபமாக இருக்கும். இது சம்மந்தமாகவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நெக்ஸ்ட் நம்ம அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சோசியல் சயின்ஸ் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து, நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட டேட்லேருந்து டெய்லி உங்களால் முடிஞ்சால், இன்னும் எல்லாருனாலையும் வந்து பேப்பர் வந்து டெய்லி வீட்டில் வாங்க முடியாது. ஸோ நீங்கள் டெய்லி உங்களால் பேப்பர் வாங்க முடியாது அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது டீ கடையில் அந்த மாதிரி எங்கேயாவது உங்களுக்கு எங்கே சோர்ஸ் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக வச்சுக்கணும் இந்த 3 மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 monthsக்குள்ளே வந்து இப்போ யாராவது நம்ம இந்தியாவோட குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அவங்கள பற்றி கூட கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 கேண்டிடேட் இருக்காங்க கரெக்டாக. இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரும் ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தரும் கேண்டிடேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் யார் வேணால் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகலாம். இல்லைனா 2025ஆம் ஆண்டில் இந்த தேதிக்கு முன்னர் வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த தன்கர் பற்றி கூட கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரத்தில் இப்போ நடக்கக்கூடிய பொருளாதார வரி விதிப்பை பற்றி கேட்கலாம். எத்தனை % வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு வரி விதிச்சுது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி கேட்கலாம், என்ன வேணால் கேட்கலாம். ஏன்னா ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2B வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி அண்ட் ரீசனிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் மேத்தமேட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபார்முலாவாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டயக்ராம் கொடுத்து இந்த டயக்ராம்லேருந்து இதை வந்து ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ ரீசனிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்க்க தான் வரும், படிக்க தான் வரும். ஸோ ரீசனிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாக புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலாக இந்த எஸ்ஐக்கெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இது ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கும். நீங்கள் இருக்கிறதுலே வந்து ரொம்ப சுலபமாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்காலஜி அண்ட் ரீசனிங் தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு வீக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களால் வந்து கண்டிப்பாக 60+ வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். அண்ட் இப்போ நம்ம அந்த முக்கியமான அந்த ஒரு இதுக்கு வருவோம். ஸோ இதில் வந்து 5:1 7:1 தெரில. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 லட்சம் பேர் வந்து பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 10 லட்சம் பேர்லேருந்து எத்தனை பேர் எக்ஸாம் எழுத போகிறாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா 10 லட்சம் பேர்லேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எத்தனை பேருக்கு ஹால் டிக்கெட் போகுதுங்கிறது தெரியாது. சரி, ஒரு 9 லட்சம் பேர் ஹால் டிக்கெட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 9 லட்சம் பேரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரசு வேலைக்கு எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஒரு 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறக்கே போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 1 லட்சம் பேர் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. 8 லட்சம் பேர் இப்போ அந்த எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அந்த 8 லட்சம் பேர்லேருந்து 5:1 எடுத்தாலும் சரி, இல்லை வந்து 7:1 எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20,000 25,000 பேர், இது நான் சொல்கிறது மேக்ஸிமம் கவுண்ட், அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிரவுண்டில். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஹைட்டு செஸ்ட் இருக்குது. ஹைட்டு செஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபில்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் ப்ராசஸ்
ப்ராசஸ் வச்சு தான் 5ல் ஒருவர் இல்லை 7ல் ஒருவர் அப்படிங்கிற அந்த ப்ராசஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபிசிக்கல் ஈவெண்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த 30,000 பேர் தான் போகிறீங்கன்னா அந்த 30,000 பேர் எவ்வளோ மார்க் இருக்கணும்னு நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர்ஸ் எல்லாம் நடந்ததை வச்சு சொல்கிறேன். 60+ எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ரிட்டனில் எந்த அளவுக்கு மார்க் அதிகமாக எடுத்து வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா வந்து ஃபிசிக்கல் ஈவெண்ட் வந்து முன்ன மாதிரி கிடையாது. இப்போ லாஸ்ட்டு பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் எழுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபிசிக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்லலாம் ஒரு ஈவெண்ட் ஃபெயில் ஆனால் நெக்ஸ்ட்டு 2 ஈவெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் 3 ஈவெண்ட் 0 வாங்கினீங்கனாலும் உங்களோட ஓவரால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிட்டனில் வந்து 70க்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 வாங்கிட்டீங்க. மீதி 3 ஈவெண்ட்லேயும் உங்களால் சிங்கிள் ஸ்டார் தான் போட முடியுது. இப்போ வந்து டபுள் ஸ்டார்னால் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்கு, சிங்கிள் ஸ்டார்னால் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்குன்னு இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த 8 இந்த 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களால் வந்து அந்த 8 மார்க் ஃபுல்லாக வாங்க முடியல அப்படின்னா, அப்போ நீங்கள் வாங்குற மார்க்கோட சேர்த்து உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டார் மார்க்கோட சேர்த்து உங்களுக்கு அந்த ஓவரால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ அந்த ஓவராலில் நீங்கள் எப்படி நீங்கள் பொசிஷன் வரீங்க, அந்த 3644 வேக்கன்சிக்குள்ளே நீங்கள் வரீங்களா அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் திங். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அப்டேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் 60+ ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் எந்த மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பிசி சம்மந்தப்பட்ட, கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட, எஸ்ஐ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட, குரூப் 2 எக்ஸாம் சம்மந்தப்பட்ட, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற அரசு வேலைகள் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுக்கும் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பாருங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.